கோபம் தலைக்கேறிய மன்னன் கட்டியங்காரன் தன்னுடைய தளபதிகளை பார்த்து ஒரு கோபமான சிங்கம் போல கர்ஜிக்கிறான். இதனால நடுநடுங்கி போன படை தளபதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா 4 வகை படையை தயார் செய்யறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, வலிமையான மதம் கொண்ட யானைகளை கொண்ட யானைப்படை, தேர்களை கொண்ட தேர்ப்படை, அழகிய வலிமையான குதிரைகளை கொண்ட குதிரைப்படை, விரைந்து தாக்கக்கூடிய காலாட்படை, இந்த மாதிரி 4 வகை படைகளையும் தயார் செய்யறாங்க. இந்த படைக்கெல்லாம் யார் தலைமை இருக்கிறா அப்படின்னா, கட்டியங்கனோட மைத்துனனாகிய மதனன் தலைமையா இருக்கிறான். அவங்க சங்கம் முழங்க, முரசு முழங்க ராசமாபுரத்தோட கோட்டையிலிருந்து வெளியேறி காடுகளுக்குள்ள வேடர்களை நோக்கி பயணப்படுறாங்க. இதை முன்கூட்டியே அறிந்திருந்த வேடர் குழுவும் படைகளுக்காக காத்திருந்து அந்த படைகள், அரச படைகள் மேல மூர்க்கத்தனமான ஒரு தாக்குதலை தொடுக்கிறாங்க. அரச படைகளும் திரும்பி இடைவிடாமல் தாக்குறாங்க. இரவு பகல் பாராம இந்த தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இந்த 2 படைகளும் எப்படி மோதிக்குது அப்படின்னா, 2 பெரிய கடல் அலைகள் இருந்து ஒருத்தரோட ஒருத்தர் மோதிக்கிற மாதிரி இரவு பகல் பாராமல் இந்த மூர்க்கத்தனமான சண்டை ஒருத்தர் மேல ஒருத்தர் அவங்க தொடுத்துக்கிறாங்க.